We have amongst us a person who swept the television industry by a storm, the title winner of Kalakapovadi Yara. Ladies and gentlemen, put your hands together for my co-host for the day, Shiva Karthikeyan. Let's go. Me plus you, that equals better equations. We must do. Shiva, before you start, can we have, as a token of our gratitude, Shiva? இல்ல கொடுத்துட்டு அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறமா It was only for you. It was only for you. English. What to do? Okay, I am D. Sivakarthikeyan. Is the next is B. MBA graduate is the promise. Mummy promise. Why no daddy promise? Why no daddy promise? No, mummy promise is very valid in India. Oh, okay. Because many say mummy will be powerful soon. Okay, got it. No politics, no politics. I am talking about my mummy, okay? And it's really great pleasure to be here amidst a great crowd of Tata Consultancy Services. And இதுக்கு மேல தெரியாது. Stupenda, fantabulously, fantastical, Shiva. பட் அப்படிதான் காம்பேரிங்னா அப்படிதான் பேசணும் போல. ஆக்சுவலி ஃபுல்லா தமிழ்லயே பேசணும்னு நான் ஆடியன்ஸுக்கு லைட் இல்லையே, என் மூஞ்சிலே லைட் அடிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு பேருக்கு தமிழ் தெரியாது? தமிழ் தெரியாதுன்னு தமிழ்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன புண்ணியவான்களா? எல்லாரும் நல்லா இருக்கு. ஓகே, இங்க இப்ப எப்படி கேக்குறது? How many of you know only Hindi? இங்க அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட. ஹிந்தி நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் சொல்லிட்டு எப்படியாவது கத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி இருந்தாங்க, பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. அவங்க டிசிஎஸ்னாலே பியூட்டிஃபுல் தான் இல்லையா? அவங்கள்ட்ட போயிட்டு ஹிந்தியில ஏதாவது ஒரு வேர்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து தனியாவா அப்படின்னாங்க. இந்த பாருங்க, தனியாலாம் வர முடியாது, அந்த மாதிரி டைப் கிடையாது. நான் என்ன இந்த மாதிரி டீல் பண்ணாங்க, நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னேன். இங்க டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆசையோ இருந்தாலும் பரவாயில்ல. அதனால ஹிந்தி நமக்கு வேணான்னு விட்டேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அது படிக்கிற காலத்திலே வரல, இப்ப எதுக்கு? அதெல்லாம் உங்களை மாதிரி புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறதுனால சும்மா சொன்ன உடனே பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல, நம்ம ஊர் தமிழ்லயே நான் பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு புரியாது. புரியாதவங்க உங்களுக்கு உண்மையிலே ஹாப்பி நியூ இயர், சந்தோஷமா இருந்துக்குங்க. நான் ஒன்னும் அப்படியே பெரிய பெரிய கருத்தெல்லாம் சொல்ல போறது இல்ல. இங்க எனக்கு தெரிஞ்சது மைக் பிடிச்சா அடுத்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் இங்க கலந்துக்கிறது டிசிஎஸ் ஓட ஃபங்க்ஷன், அப்படி கலந்துக்கிறது அப்படின்னா அது எப்பவுமே தனி சந்தோஷம். ஏன்னா இங்க இருக்கிற எனர்ஜி, அந்த சவுண்ட் தான் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா டிசிஎஸ்னு பேரை கேட்டாலே சும்மா அதறது இல்ல. நானும் நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கேன். பட் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷனை நான் பார்த்ததே கிடையாது. சோ அது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஃபங்க்ஷன். ஏன்னா வேற வேற சென்டர்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதாவது சிறுசேரியில இருந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க, துறைப்பாக்கத்துல ஒர்க் பண்ணிருப்பீங்க, டைடல் பார்க், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்தந்த சென்டர்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் டெய்லி ஒன்னையே பார்த்து நமக்குலாம் போர் அடிக்குது இல்ல அப்படின்னு இருக்கும். ஓகே, எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு கொடுங்க. யார் யாருக்கு யார் யாரை பிடிச்சிருக்கோ பாருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாதீங்க, வெரி டேஞ்சரஸ். நீங்க பாருங்க, நல்லா அப்படியே பார்த்துட்டு அடடே இப்படி ஒரு பொண்ணு நம்மளுடைய சென்டர்ல இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களும் பாப்பீங்க.
பெண்களும் ஆண்கள் அந்த மாதிரி பாப்பீங்க. இது வந்து சகஜம். ஏன்னா டிசிஎஸ்ல பசங்களும் ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க இல்லையா? பேலன்ஸா போய் சொல்லிடணும். நம்ம தேவையில்லாம ரெண்டு பக்கமும் நம்ம பிரச்சனை வளர்த்த கூடாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான நாள்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்க, நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் அடுத்த பல மணி நேரங்களுக்கு, சில மணி நேரம் கூட கிடையாது, அடுத்த பல மணி நேரங்களுக்கு உங்களோட சேர்ந்து இங்க நம்ம எல்லாருமே அப்படியே பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் இந்த ஷோவை. அண்ட் உங்கள்ல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க உங்களுக்காக. அண்ட் இந்த எனர்ஜியை நீங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ மேல இருக்கவங்க மட்டும் அப்படி ஒரு சவுண்ட் கொடுங்களேன். கீழே இருக்கவங்க மட்டும். அடேங்கப்பா, இது போதும். இதை நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றோம். அண்ட் இந்த ரிபிள்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுடைய லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சோ அடுத்து என்ன நடக்க போகுது காயத்ரி? வாங்க வாங்க வாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஓட் பண்ணிருக்கேன். ஓட் பண்ணீங்களா? வெரி குட் வெரி குட், நல்ல விஷயம். இங்க எவ்வளவு பேர் ஓட்டு போடல? அண்ணா லைட் ஆடியன்ஸ் லைட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பேர் ஓட்டு போடல? வெரி குட். நானும் ஓட்டு போடல. நம்ம எல்லாம் கெட்டதுக்கு துணை போல. நாளைக்கு இந்த பாவம் எல்லாம் உங்களை என்ன பண்ண போதும்? சரி விடுங்க, நம்ம எல்லாம் நல்லவங்களா இருந்துட்டு போவோம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம் காயத்ரி? Yes, it's time to introduce our judges. Our judges? Yes. Okay. It's my great privilege to introduce the judge for our singing competition, Mr. K. Anand, CTO, Tata Consultancy Services. Sir, it's a pleasure having you as a judge, sir. Riba. அவருக்கா? அடுத்து நீங்க பண்ணு சார். அடுத்து இன்னும் 2 ஜட்ஜ் இருக்காங்க. Yes. அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா? Please. ஓகே, ஏன்னா இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். 2 அமேசிங் டேலண்டட் பீப்புள் தான் இன்னைக்கு ஜட்ஜஸா வந்திருக்காங்க. அண்ட் இவங்களை நீங்க நிறையவே டெலிவிஷன்ல பாத்திருக்கலாம். 2 பேருமே அமேசிங்கான டான்சர்ஸ், அதுல வந்து எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. 2 பேருக்குமே நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டைல்ஸ் தெரியும் டான்ஸ்ல. அண்ட் அதுல இந்த மேல் பெர்ஃபார்மரும் சரி, ஃபீமேல் பெர்ஃபார்மரும் சரி, இவங்க 2 பேருமே ஜோடி நம்பர் 1 சீசன் 4ல ஃபைனலிஸ்டா வந்து அவங்க கலக்குனவங்க. இவங்களுக்கு தெரியாத டான்ஸ் ஸ்டைலே கிடையாது. அண்ட் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸும் இவங்க கொடுக்க போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்க நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஜட்ஜ் பண்ண போறாங்க 2 எமினன்ட் ஜட்ஜஸ். இது அடிக்கடி நாங்க விஜய் டிவில சொல்லுவோம். அந்த மாதிரி 2 ஜட்ஜஸ் தான் இங்க உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ரிபிள்ஸ்க்கு. சோ லெட்ஸ் வெல்கம் மணி அண்ட் ரஜினி. சோ அவங்க அங்கேயே உட்கார்ந்து இப்போ ஜட்ஜ் பண்ண போறாங்க. So judges எல்லாரும் தயார்? அடுத்து start. We just have to start. 1 ஏங்க தமிழ்ல பேசக்கூடாது? உங்களை சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அப்பலாம் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண வேண்டியது we just have to start அப்படினா அந்த மாதிரி பண்ணாதீங்க. தமிழ் வந்துச்சுன்னா தமிழ்ல பேசுங்க. எனக்கு புரியாது, அதனால தான். because I am an engineering student. What are you talking?